சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கியமாக கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல்களில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் தம்பி என தெரியவந்துள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியில் வசிக்கும் அசோக்குமார் முதலியார்பேட்டையில் அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த 8ஆம் தேதி கார்த்திக் என்ற நபர் 16 கிராம் தங்க செயினை அடகு வைத்து 85,000 ரூபாய் பெற்று சென்றார். பின்னர் நகையை சரிபார்த்த போது அது போலியானது என தெரிய வந்தது. புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கார்த்திக் வில்லியனூரில் மற்றொரு அடகு கடையிலும் போலி நகையை அடகு வைத்து 87,000 ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் சென்னையைச் சேர்ந்த 33 வயது சுரேஷ்குமார் உள்ளிட்டவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் சுரேஷ்குமாரை சென்னையில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்கிற லால் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகியோரும் இதில் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்தது. போலீசார் இவர்களை கைது செய்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்து விசாரித்தனர். விசாரணையில் சுரேஷ்குமார் போலி நகை தயாரித்து அதை மற்ற இருவரிடமும் கொடுத்து அடகு வைத்து பணம் வாங்கி வந்தனர். இதையடுத்து பெற்ற பணத்தை சுரேஷ்குமார் 60% மற்றவர்கள் தலா 20% எடுத்துக்கொண்டது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்து ஒரு கார் மற்றும் 1.70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.